வேதங்களை வந்து கவர்ந்து சென்றான். ரிக், யஜுர், சாம, அதர்வனன்னு 4 வேதங்கள் இருக்குது. 4 வேதங்களையும் அவன் கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில் மறைச்சி வச்சுட்டான். வேதங்கள் இல்லாமல் எந்த ஹோமங்களும் யாகங்களும் நடக்காதுன்னு சொல்லி கவர்ந்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாம் இறைவனிடம் முறையிட்டாங்க. அப்போ வந்து பெருமாள் மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று வேதங்களை மீட்டு கொண்டு வந்தாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதனால் வேதங்கள் அசுரனிடம் சிக்கி தோஷத்தை பெற்றதுனால அந்த வேதங்கள் தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொள்ள பூமிக்கு வந்து இங்கே ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி இங்கே சிவலிங்கத்தை வழிபட்டு தன்னுடைய தோஷங்களை போக்கி கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. வேதங்கள் இங்கு தோஷத்தை போக்கி கொண்டதுனால இது வேதஸ்ரீனின்னு அழைக்கப்பட்டு வந்தது. பின்னாளில் இது மருவி வேளச்சேரின்னு பேர் வந்தது. யமதர்மராஜன் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தம் இன்றளவும் இருக்குது. அது யம தீர்த்தம்னு